இந்த ஈரான் விவகாரத்துல வந்து ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, நம்மளுடைய இருப்பு போகக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கான வேலைகள வந்து பின்னணியில அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும், இந்த ஈரான் தொடர்பாக எந்த விதமான கருத்தும் சரி, அல்லது எந்த விதமான செயல்பாடுகளும் சரி, அவங்க எதுவுமே செய்யல. அப்போ இந்தியா வந்து இதை எப்படி அணுகணும் குறிப்பா? ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை நாளைக்கு பலாவி அவர்கள் வந்து தலைமையில வந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இல்ல அப்படி ஒரு அணுகுமுறை எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை செய்தால் அது சரியான விஷயமா? இல்ல இந்தியா எப்படி இதை நகர்த்தணும்? இந்தியாவை பொறுத்த அளவுக்கு உண்மையிலே மற்ற நாடுகளை விட கடுமையான பாதிப்பு உள்ளாக இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தா கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியாவை தான் இருக்க முடியும். ஆமா, ஈரான் இப்ப ரஷ்யா சீனா நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து அந்த உலக எண்ணெய் வளம் அது சார்ந்த அந்த அந்த பரிவர்த்தனை சரக்கு போக்குவரத்து விஷயங்கள்ல இவங்களுடைய ஆதரவு தேவை. ஈரானுடைய அந்த ஒத்துழைப்புன்றது தேவையா இருக்கு. ஈரானுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்ல, வெனிசுவேலாவோட ஒத்துழைப்பும் தேவையா இருக்கு. அதன் மூலமா தன்னை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வணிகத்தோட தலைமையா தன்னை கட்டமைச்சுக்கிட்டு அந்த வணிகத்தை தன்னுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான அந்த நகர்வுகளையும் சரி, அதனுடைய அதுக்கு துணை போகக்கூடிய வெனிசுவேலா ஈரான் நாடுகளை தாக்குறது அப்படிங்கிறது என்னன்னா அந்த தலைமைத்துவத்தையும் அந்த மாதிரியான முன்னெடுப்பையும் தவிர்க்கிறது. அப்ப டாலர் அல்லாத வணிகத்தில் ஈடுபடக்கூடிய இந்த நாடுகளை வந்து சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா நேரடியா நீங்க ரஷ்யாவை தாக்க முடியாது. அதனுடைய ராணுவ வலிமைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம், இணையானது, அமெரிக்காவுக்கு இணையானது. அப்ப நீங்க தாக்கும்போது பதிலடியா அவங்களுக்கு தாக்குதல் இருக்க முடியும்.